டெட் தேர்வு விவகாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். டெட் தேர்வு விவகாரத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரம் என்ன? திலகவதி, ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் டெட் தேர்வு கட்டாயம் என கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருந்தது. அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லை என்றால் கட்டாய ஓய்வு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில், இதனால் தமிழகத்தில் அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய 1.75 லட்சம் ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்களை அழைத்து அண்மையில் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களில் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் நடைபெற்ற ஆலோசனையை தொடர்ந்துதான் டெட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மற்றும் அவர்களுடைய வேலைக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருப்பதற்காக தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விரிவாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பொறுத்தளவு கல்வியின் தரம் மற்றும் ஆசிரியர்களுக்கான நீதி இரண்டையும் உறுதி செய்வதில் தமிழக அரசு என்பது உறுதியாக இருக்கிறது. பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் மற்றும் சேவை உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் சமநிலையை அடைய மறு ஆய்வு மனு என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கை தொடங்கிவிட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுக இருக்கிறோம். மேலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் தற்பொழுது மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை என்பது இந்த ஆண்டு கடுமையாக அதிகரித்திருக்கிறது. வருகிற நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதி டெட் தேர்வு நடைபெற இருக்கிறது. மேலும் சிறப்பு டெட் தேர்வுகளை நடத்துவதற்கும் தமிழக அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை தற்பொழுது தாக்கல் செய்ய முடிவெடுத்திருக்கிறது. திலகவதி, ஆசிரியர் பணியில தொடர்வதற்கும் பணி உயர்வு பெறுவதற்கும் டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இப்ப சீராய்வு மனு தமிழக அரசு தரப்புல தாக்கல் செய்கிறார்கள் என்றால் என்னென்ன அம்சங்கள் அதில் இடம்பெறும்? என்னென்ன கோரிக்கைகள் போன்ற அம்சங்கள் அதில் இடம்பெறும்? எதனை முன்வைக்கிறார்கள் தமிழக அரசு? அதற்கான சில காரணங்களை தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை விரிவாக தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளினுடைய இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 புதிய நியமங்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச தகுதிகளை ஒழுங்குபடுத்துகிறது. ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்க இது அங்கீகாரம் அளிக்கவில்லை. அதே நேரத்தில் டெட் தேர்வை முதலில் அறிமுகப்படுத்தியது என்பது கடந்த 2010 ஆகஸ்ட் 23 தேதியிட்ட NCTE அறிவிப்பு தான். அதற்கு முன்னதாக ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த விதிகள், அதாவது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் விதிகள் என்பது பொருந்தாது என தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. டெட் தேர்வை பின்னோக்கி பயன்படுத்துவதன் மூலம் சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களின் உரிமையை பறிக்கக்கூடாது என்ற ஒரு பல்வேறு விதமான விளக்கங்களையும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை முழுமையாக ஆலோசித்து தற்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் அந்த பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதாகவும் கல்வியின் தரம் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. திலகவதி, ஆசிரியர் சங்கங்களும் பெரும்பாலும் இதற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்திருந்தன. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்றது ஒரு அம்சம். அதே போல பணி உயர்வு பெறுவதற்கு அடுத்த கட்ட டெட் தேர்வை எழுத வேண்டும் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அதனையும் எதிர்த்து மனு தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார்களா? அந்த அம்சமும் இதில் இடம்பெறுகிறதா? நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டது. அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 5 ஆண்டுகள், அதாவது அவர்களுக்கு அந்த ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அந்த பீரியட் ஒரு 5 ஆண்டுகள். விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. தற்போது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம்மா. பல்வேறு கட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப தமிழக அரசு தரப்புல இருந்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறீர்கள். என்னென்ன கோரிக்கைகள், என்னென்ன அம்சங்கள் அதுல இடம்பெறும் சார்? இப்ப இனிஷியல் நாங்க ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெர்மனில லண்டன்ல இருந்தார் என்று சொன்னாலும் தொடர்ந்து அது சார் அங்கே இருந்து எங்க தொடர்ந்து அந்த கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல நம்முடைய தலைமை செயலாளர், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, துறையினுடைய அமைச்சர்கள் மூலமாக என்னிடமும் அதே போன்று லா ஆபீசர்ஸ் மூலமாகவும் பேசி நம்முடைய வில்சன் அவங்க தான் இது சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டீச்சர்ஸ் யாரும் அது சார்ந்து நீங்க பரிசப்பட தேவையில்லை, யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது.
அந்த செயலையும் நம்ம காட்டினாதான் அவங்களை நம்ம அரணாக பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு சட்ட ரீதியாக போகணும். ஆல்டர்னேட்டிவா அது சார்ந்து நம்ம என்ன பண்ணலாங்க போது 36 சங்கங்களை அழைத்து நாங்க பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்து டெட்டை நம்ம கண்டக்ட் பண்ணலாம், we are ready to write அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களாக இருந்தது என்று சொன்னாலும் சட்ட ரீதியாக போராட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையும் நாம் வந்து எடுத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு இப்ப அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போக வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கோம். குறிப்பாக ஒரு ஆக்ட் வரதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த அளவுக்கு அது நியாயமாக இருக்கும் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய அரசாங்கம் இப்ப இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் போயிருக்கிறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வருகின்ற 19ஆம் தேதியே பார்த்தீங்களா அவங்களே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு இந்த கேஸ். அது ஸோ அவரோட கேஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதுக்கு முதல் படியாக இந்த ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் போகிறோம். இப்ப ஆசிரியர் சங்கங்கள் தரப்புல இருந்து எதனால இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார்? என்ன சவால் சொல்றாங்க? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு தேர்வு எழுதுவதுல இல்ல பணி உயர்வுக்கான ஒரு தேர்வு அட்டெம்ப்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதையெல்லாம் நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்க இப்ப அந்த மனுல? ஜென்ரலா இப்போ அன்னைக்கு பேசின கருத்துக்கள் சொன்ன சங்கங்களை பொறுத்தவரைக்கும் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பணியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ். அந்த அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு டெட்ல யார் தேர்ச்சி பட்டிருக்காங்களோ அவங்க உருவாக்குனது அவங்க தான். இன்னைக்கு இருக்கின்ற ஆசிரியர்களை உருவாக்குனது அவங்க தான். ஏன் அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை உருவாக்குனதும் பாத்தீங்கன்னா அவங்க தான். ஸோ அந்த அனுபவம் என்பது வரும்போது என்னைக்குமே வந்து சோட போகாம இருக்குது தான் இருக்குது. அதுல அவங்க திருப்பி நீங்க வந்து தகுதியானவர்கள் தானா, நீங்க வந்து திருப்பி நீங்க தேர்வுகள் எழுதுங்கள் என்று அவங்க என்னைக்குமே நம்ம டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதுறது அவங்க என்னைக்குமே வந்து தயக்கம் காட்டல. சார் நாங்க எழுதுறதான் சார், நாங்க எழுதலன்னு சொன்னாதான் அது எங்களுக்கு மிகப்பெரிய இன்சல்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பாக்குறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்துல அந்த ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு வாழ்வாதாரமே இன்னைக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாகின்ற விதத்துல ஒரு தீர்ப்பு வந்த பொழுது அந்த கலக்கம் இனிஷியலா எல்லாருமே என்ன சொல்றதுன்னு கூட தெரியாம 2 நாட்களா இருந்த பொழுது ஒரு அரசாங்கம் அவர் அழைத்து பேசுகிறது என்று சொன்னால் வெறும் டீச்சர்ஸ்க்காக மட்டும் அல்லாமல் அந்த டீச்சர்ஸ் உருவாக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த டீச்சர்ஸ் உருவாக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள், டீச்சர்ஸ் பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்கூல், எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், இது எல்லாத்துடைய ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா அது என்னதான் சைக்காலஜிக்கலா ஒரு அஃபெக்ட்னஸ் வரும்ல, அந்த இம்பாக்ட் எங்க டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது. சரி, சட்ட ரீதியாக நம்ம எப்படி அவங்கள நாம் பாதுகாக்கலாம், நீங்க கவலைப்பட தேவையில்லை, நாங்க இருக்கிறோம் என்பதை நாங்கள் காட்டுவது இது ஒரு விதமான ஒரு வழியாகத்தான் நான் சொல்கிறேன். நன்றி அமைச்சர், இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கத்தை கொடுத்ததற்கு. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கு டெட் தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றம் முன்பாக தீர்ப்பு வழங்கியிருந்தது. பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசிடம் முறையிட்டு வந்த நிலையில் தற்போது தமிழக அரசு சார்பாக சீராய்வு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விளக்கத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் நாம் கேட்டறிந்தோம்.